நீங்க டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஃபார் யூனிட் 7. ஸோ யூனிட் 7 அப்படின்னா உங்களுக்கு கிராப் ப்ரொடக்ஷன்ல வரக்கூடியது. கிராப் ப்ரொடக்ஷன்னா உங்களுக்கு எண்டமாலஜி, பேத்தாலஜி, நெமட்டாலஜி இந்த 3 சப்ஜெக்டையும் வந்து கவர் பண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் 6 இயர்ஸ் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டுமே வந்துட்டு இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பேப்பர்ல 12% வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போதும் அண்டர் யூனிட் 7. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபர்தரா எல்லா டாபிக்கையும் ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷத்துலயும் அதாவது அவுட் ஆஃப் 6 இயர்ஸ்லயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ட்ரைகோகிராமா பத்தி. ஸோ ட்ரைகோகிராமா அப்படின்னா ஒரு எக் பாரசிட்டாய்டு. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல மட்டுமே உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். எக்ஸாம் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கோம் ஃபார் யூனிட் 7. ஸோ இந்த லாஸ்ட் 6 இயர்ஸ்ல வந்துட்டு கேட்ட கொஸ்டின்ஸ்ல எந்தெந்த வருஷம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த வெரிஃபைட் கவுண்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2012ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 26 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரம் யூனிட் 7. 2018ல 20 கேட்டிருக்காங்க, 2021ல 23 அண்ட் 2023ல 21 கொஸ்டின்ஸ், 2024ல 22 கொஸ்டின்ஸ் அண்ட் 2025ல 24 கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் டைப் ஸ்பிளிட், அதாவது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 38% வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்னா எக்ஸாம்பிள் பிபிஹெச் வந்துட்டு அதுக்கு இடிஎல் என்ன அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். தட் இஸ் அ ஃபேக்சுவல் கொஸ்டின். ஃபேக்சுவல்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டைரக்டா நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இடிஎல் வேல்யூஸ், பயோ ஏஜென்ட் டோஸ், கெமிக்கல் நேம் அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 38% வரைக்குமே உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை 25% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது அரௌண்ட் 25% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு 8% கொடுத்துருக்காங்க. தென் டெஃபினிஷன்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிளஸ் சர்வலன்ஸ்னா என்ன அந்த மாதிரியான டெஃபினிஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து 3% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நியூமரிக்கல்ஸ், ஏதாவது நம்பர் பேஸ் பண்ணி வரக்கூடியது வந்துட்டு 1% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினா வந்து டைரக்ட் ஃபேக்சுவல் உங்களுக்கு 38%, அதாவது மெமரி பேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 38% அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 25%. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்க ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். மெயினா நீங்க வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஃபாலோட் பை திஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அரௌண்ட் 88% கிட்ட வந்துட்டு ஓவரால் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க இது மட்டுமே நீங்க நியூமரிக்கல் டேட்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டுமே உங்களுக்கு 88% வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், ஓரளவு நீங்க மோர் தென் 80% வரைக்குமே யூனிட் 7ல வந்துட்டு நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சப் டாபிக்ஸ் டிகோட் பண்ணலாம். ஸோ மெயினா வந்துட்டு எந்தெந்த சப் டாபிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு, அதிகமா கேட்டிருக்காங்க ஃப்ரம் லாஸ்ட் 6 இயர்ஸ்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பெஸ்ட் சிம்டம்ஸ், பயாலஜி அண்ட் கண்ட்ரோல், தென் தமிழ்நாடு கிராப்ஸ். ஸோ தமிழ்நாடு கிராப்ஸ் அதாவது ரைஸ், மெய்ஸ், சொர்க்கம் இந்த மாதிரியான மெயினான கிராப்ஸ் இருக்கும் இல்லையா? மெயினான கிராப்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் சிம்டம் என்னென்ன, அதோட பயாலஜினா ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்டா ஏதாவது இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமோட எக் எந்த ஷேப்ல இருக்கு, அந்த மாதிரியான பயாலஜி, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப பெக்யூலியரா இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது பயாலஜி. ஓகேங்களா? அதுல கேட்கலாம். அண்ட் கண்ட்ரோல், அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு கேட்கலாம்.
ஓகேங்களா? சோ இந்த இதுக்குமே இந்த 3 இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம். இதுல எந்தெந்த மாரியான இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரைஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிரவுன் பிளான்ட் ஹாப்பர், கிரீன் லீஃப் ஹாப்பர், ஸ்டெம் போரர், கால்மிச். சோ இந்த 4 பெஸ்ட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த 4 பெஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் நேம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அதோட சிம்டம்ஸ் எந்த மாதிரியான காஸ் பண்ணுது, அதுல நீங்க கிளியரா இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதோட பயாலஜி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸ். இது எல்லாமே நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா, மெயினா அதாவது இந்த யூனிட் 7ல இருக்கக்கூடிய அதிகமான வெயிட்டேஜ்ல வரக்கூடியது இந்த டாபிக்ஸ நீங்க ஈஸியா வந்துட்டு கவர் பண்ணிடலாம். மார்க்கும் வந்துட்டு அள்ளி தூக்கி எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ இது வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் ரைஸுக்கு சொல்லியிருக்கேன். சோ இந்த மேட்ச் வந்துட்டு இந்த மாதிரியான மேட்ச் வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்குமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இதுல மெயினா மேட்ச் அண்ட் டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு எந்த மேட்ச் வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் பேஸ்டாவும் வரலாம். ஓகேங்களா? சோ இதுல நீங்க கிளியரா இருந்துக்கணும். ஃபாலோட் பை டிசீஸ் சிம்டம்ஸ் அண்ட் காசல் ஆர்கானிசம்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேத்தாலஜில வரக்கூடியது. சேம். சோ எண்டமாலஜில வந்து டெஸ்ட் பேஸ் பண்ணி, அதே மாதிரி பேத்தாலஜில என்னென்ன டிசீஸ் சிம்டம்ஸ், அதோட காசல் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? இதுல நீங்க கிளியரா இருந்துக்கணும். மெயினா பெஸ்ட் டிசீஸ், அதோட பயாலஜி, மேனேஜ்மெண்ட் இதுல வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்திருக்காங்க. சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேத்தாலஜில வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் வர்சஸ் பாக்டீரியல் லீஃப் பிளைட். சோ இதுக்கான மேட்ச் கேட்டிருப்பாங்க. லைக் இதுக்கான பேத்தஜன் டைப் என்ன, காசல் ஆர்கானிசம்ஸ் என்ன, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க அதுல வந்து கிளியரா இருந்துக்கணும். ஓகேங்களா? அண்ட் வெயிட்டேஜ் இன்னும் வந்துட்டு அதிகமா கேட்கக்கூடியது பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதாவது பெஸ்ட் இதுக்கு நீங்க எந்த அளவு ஃபோக்கஸ் பண்றீங்களோ சேம் நீங்க அதே அளவுக்கு வந்துட்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி ஆகும். பிகாஸ் அதுல ஒரு கொஸ்டின் மட்டுமே ரிப்பீட்டடா 6 இயர்ஸ் கேட்காங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரைகோகிராமா பத்தி. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின் ட்ரைகோகிராமா அந்த மாதிரி. நாட் ஓன்லி ட்ரைகோகிராமா அண்ட் ஆல்சோ சில கொஸ்டின்ஸ் இருக்கும். பிவேரியா பேசியானா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகோகிராமாலே டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஜப்பானிக்கம், கைலோனிஸ் அந்த மாதிரி. சோ ஒவ்வொரு ஸ்பீசிஸ்மே வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பெஸ்டோட கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சோ நீங்க அதெல்லாம் வந்து கிளியரா இருந்துக்கணும். So this question was asked in for all AO exams. 6 இயர்ஸ்லயும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 3 இதுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஒன்னு பெஸ்ட், இன்னொன்னு டிசீஸ் சிம்டம்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஃபாலோட் பை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ETL வேல்யூஸ், எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ETL வேல்யூஸ் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் த்ரெஷ்ஹோல்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெஸ்ட்டுக்குமே எந்த அளவு ETL இருக்கணும் அப்படிங்கிற நம்பர் பேஸ்ட், நியூமரிக்கல் வேல்யூ பேஸ்ட் அண்ட் அசர்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ETLனா என்ன, EILனா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு நீங்க படிச்சு வச்சிருக்கணும். அதுல நீங்க கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? ETL அப்படிங்கிறது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல். த்ரெஷ்ஹோல்ட் லெவல்னா அந்த பர்டிகுலர் லெவல்ல வந்ததும் நம்ம வந்து we should take the control measures. ஓகேயா? ஆக்ஷன் மெஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா சொல்லுவோம் ETLல. ஓகேங்களா? ஆக்ஷன் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் லெவல் ரீச் ஆனதும் we should take the control measure. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு பாதர் பண்ணாம விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இட் வில் ரீச் தி EIL. EIL அப்படின்னா எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். இன்ஜுரி லெவல்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, கிராப் கம்ப்ளீட்டா டிவாஸ்டேட் ஆயிரும். ஈல்டு வந்துட்டு டிராஸ்டிக்கா லாஸ் ஆகும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ EILனா என்ன, ETLனா என்ன, அதுக்கான டிஃபரன்சஸ் யூ ஷுட் நோ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பெஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ETL லெவல் வந்துட்டு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் BPHனா 5 to 10 இருக்கணும் பெர் ஹில்லுக்கு. ஓகேங்களா? சோ 5 to 10 இஸ் ஓகே. இன் திஸ் ஸ்டேஜ் we should take the control measure. ஆக்ஷன் த்ரெஷ்ஹோல்ட் வந்துட்டு 5 to 10. GLHனா 2 per hill when it is endemic area. ஓகேங்களா? அது மாதிரி வந்துட்டு நீங்க வேற என்ன எல்லோ ஸ்டெம் போரர் அந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான பெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ETL
அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்துட்டு படிச்சு வச்சுக்கணும் பிகாஸ் இட் ஹாஸ் மோர் வெயிட்டேஜ். ஓகே. அண்ட் ஹெர்பிசைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட்ஸ்ல என்ன அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டாஃப்ளோர்னா உங்களுக்கு ப்ரீ எமர்ஜென்ஸ், பிஸ்பைரிபாக் சோடியம் அப்படிங்கிறது உங்களுக்கு போஸ்ட் எமர்ஜென்ஸ். ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட்ஸ் என்னன்னா, போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட்ஸ் என்னன்னா, அது என்னென்ன குரூப்ல வரக்கூடியது. சோ இத பேஸ் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு ஹெர்பிசைட்ஸ்ல. தென் நெமட்டோட் மேனேஜ்மெண்ட். நெமட்டோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு மைக்ரேட்டரி அண்ட் எது செடென்ட்ரி அண்ட் செமி எண்டோ, அந்த கிளாசிபிகேஷன் இருக்கு நெமட்டாலஜில. அந்த நெமட்டோட் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, அதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரூட் நாட் நெமட்டோடு மெலோடோகைனின்னு சொல்லுவோம் வெர்சஸ் சிஸ்ட். ஓகேங்களா. சோ இது ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ்? இது ரெண்டுமே வந்து டிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா. ஒண்ணு வந்து மைக்ரேட்டரியா இருக்கும், இன்னொன்னு வந்து செடென்ட்ரியா இருக்கும். மைக்ரேட்டரினா என்னது? மூவ் பண்ணக்கூடியது. செடென்ட்ரினா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்துட்டு அதோட ஃபீடிங் சைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அது வந்து அந்த ஃபீட் மட்டும் பண்ணக்கூடியது. இட் வில் நாட் மூவ் தேர் என்டையர் பாடி. ஓகேங்களா. சோ இதுக்கான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னா மேஜரான நெமட்டோட்ஸ் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. இதுல வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பெஸ்டிசைட்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா LD50 என்ன, அப்புறம் மோட் ஆஃப் ஆக்ஷன். சில பெஸ்டிசைட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்ன, IRAC கிளாசிபிகேஷன்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. நீங்க அது மட்டும் மேஜரான பெஸ்டிசைட்ஸ் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. லைக் LD50 இன்வர்ஸ் டாக்ஸிசிட்டி. சோ இதுல LD50 வேல்யூஸ், LC50 வேல்யூனா என்ன, இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. LD50 வேல்யூ அதிகமா இருந்தா என்ன மீனிங், கம்மியா இருந்தா என்ன மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளான்ட் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரே வால்யூம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை வால்யூம் ஸ்ப்ரேயர்னா என்ன, லோ வால்யூம் ஸ்ப்ரேயர், அப்புறம் அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேயர்ஸ்னா என்ன, ஒவ்வொரு ஸ்ப்ரேயருக்குமே எந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே வால்யூம் கெப்பாசிட்டி இருக்கு, அதுவும் வந்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹை வால்யூம் அப்படின்னா மோர் தென் 400 லிட்டர்ஸ், லோ வால்யூம் அப்படின்னா 5 to 400 liters per hectare. They can able to cover the area. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு அல்ட்ரா லோ வால்யூம்னா 5 liters per hectare. அந்த மாதிரியான ஸ்ப்ரே வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிற இது வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கவரேஜ் அதாவது பெர் ஹெக்டேருக்கு எந்த அளவு வந்து கவர் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிற டீடைலிங்கான ஸ்டடி வந்துட்டு யூ ஷுட் கோ த்ரூ. ஓகேங்களா. ULV not HV. Ultra low volume different, high volume different, and low volume spray is also different. So everything வந்துட்டு will be discussed in the upcoming slides. So இப்போ வந்துட்டு overall view மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Next IPM storage pest plant quarantine next generation agrochemicals எல்லாம் வந்துட்டு weightage கம்மி தான், but you should also focus on these topics. ஓகேங்களா. இட் மே வேரி. ஸோ த வெயிட்டேஜ் சம்டைம்ஸ் மே பி வேரிடு. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க வந்து மேஜரா படிச்சு வச்சுக்கணும். IPMல வந்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் என்னென்ன, த்ரெஷோல்ட் லெவல் என்னென்ன, அந்த மாதிரியான மேஜரான காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். ஸோ காம்போனன்ட்ஸ்ல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். த்ரெஷோல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசர்ஷன் ரீசன்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் அதிகமா கேட்பாங்க. டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் மேட்ச் த ஃபாலோயிங். சைட்டோபிளஸ், ட்ரைபோலியம், இதெல்லாம் வந்துட்டு மெயினா இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பெஸ்ட். ரைஸ் வீவல், இது வந்து ட்ரைபோலியம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃப்ளோர் பீட்டில். ஸோ இதுல எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் காமனா உங்களுக்கு கேட்கலாம். நாட் ஓன்லி ஆன் திஸ், அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் அதர் important storage pest like capra beetle na enna, almond moth, primary secondary pest adile irukku, internal external feeders irukku. So நீங்க அதுல வந்துட்டு மேஜரான பெஸ்ட் என்னன்னா அதோட இருக்கக்கூடிய சயின்டிபிக் நேம், அப்புறம் அது காஸ் பண்ணக்கூடிய டேமேஜ், இதை மட்டுமே நீங்க ஜஸ்ட் லைக் தட் படிச்சு வச்சிட்டீங்கன்னா போதும், யூ கேன் கிளியர். நெக்ஸ்ட் பிளான் குவாரண்டைன். பிளான் குவாரண்டைன்ல இருக்கக்கூடியது வந்து கேட்கக்கூடியது டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்கலாம். லைக் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட்ஸ்னா என்ன,
அண்ட் நேஷனல் பிளான்ட் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு, அதோட ரோல் என்ன, ஓகேங்களா. பிளான் குவாரண்டைனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னென்ன பெஸ்ட், என்னென்ன டிசீஸ்க்கு எல்லாம் வந்துட்டு குவாரண்டைன் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அது எப்போ எந்த இயர் வந்துட்டு ஆஹ் உங்களுக்கு வந்துட்டு சடனா வந்துச்சு, அந்த குவாரண்டைன் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கோ ஸ்டோன் வீவில் வந்துட்டு உங்களுக்கு குவாரண்டைன் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல சில பெஸ்ட் இருக்கு. சோ அந்த பெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வரும்போது we will expect the phytosanitary certificate along with them. அந்த பர்டிகுலர் அந்த சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த கமாடிட்டியே வந்துட்டு இங்க வாங்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கமாடிட்டி should be free from the quarantine pest and also we will expect the certificate to be attached. ஓகேங்களா. அது இல்லாம certain treatments and certain import permits எல்லாம் வந்துட்டு they will expect. சோ அது பிளான் குவாரண்டைன்ல நீங்க அந்தந்த மாதிரியான ஃபேக்சுவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு யூ கேன் எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அக்ரோ கெமிக்கல்ஸ்ல RNAi பெஸ்டிசைட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு RNA இன்டர்ஃபரன்ஸ் பெஸ்டிசைட்ஸ்ல என்ன, இதெல்லாம் வந்துட்டு நியூ இயர் டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஓகேங்களா. சோ இதுதான் வந்துட்டு சப் டாபிக்ஸ் வந்துட்டு மெயினா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ நீங்க இந்த ஏரியால மெயினா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே யூ கேன் ஈஸிலி கிராக் மோர் தென் 20 கொஸ்டின்ஸ். ஓகே, ஐ கேன் ஷுவர்லி tell that you can easily crack more than 20 questions under unit 7. Okay, first வந்துட்டு அயன் கிளாட் ஃபேக்ட் பார்க்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு லாஸ்ட் 6 years எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். So 2012, 18, 21, 23, 24 as well as in 25. So இந்த 6 yearsலயுமே வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. So இந்த கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So what is trichogramma? So trichogramma அப்படிங்கிறது ஒரு எக் பாரசிடைடு. ஓகேங்களா. So எக் பாரசிடைட்னா என்ன? எக் பாரசிடைட்னா ஜென்ரலா என்ன பண்ணும் அப்படின்னா பேர்லயே இருக்கு பாருங்க, எக். சோ இந்த பர்டிகுலர் பாராசிடைட்னு சொல்லக்கூடிய இன்செக்ட் வந்துட்டு ஹோஸ்டோட எக்ல வந்துட்டு போய் எக் லே பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெபிடாப்டரன்ஸ். So mostly this trichogramma will be reared on Coxera cephalonica, ரைஸ் மாத்னு சொல்லக்கூடிய ஒரு லெபிடாப்டரன் பெஸ்ட்ல தான் வந்துட்டு இது எக் லே பண்ணும். It can be reared on the particular moth called Coxera cephalonica. ஓகேங்களா. சோ என்ன பண்ணும், அந்த Coxera cephalonica ஓட எக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாராசிடைடோட அடல்ட் ஃபீமேல் இருக்குங்க இல்லையா, it will go and lay the eggs on the egg of the lepidopteran pest. புரியுதுங்களா. எப்படி எக் லே பண்ணும், அடல்ட் ஃபீமேல் பாராசிடைடு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஓவிபோசிட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நீடில் லைக் டியூப் இருக்கும், அது வழியா தான் எக் வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா. சோ ஹோஸ்டோட எக் வந்து பாஸ் பண்ணும். அப்புறம் என்ன ஆகும், அந்த ஹோஸ்டுக்குள்ள அதோட எக் இருக்கும். சோ the parasitic larva will be hatching. அதோட எக் வந்துட்டு என்ன ஆகும், it will be turned into larva, right? சோ எக்ல இருந்து லார்வாவா சேஞ்ச் ஆகணும். சோ parasitic larva வந்து ஹேட்ச் ஆகும். அந்த ஹேட்ச் ஆன parasitic larva வந்துட்டு அந்த ஹோஸ்ட் எக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி அது இன்சைடு அந்த ஹோஸ்டோட எக்குக்கு இன்சைடே வந்துட்டு இட் வில் கெட் பியூபேட்டட், பியூப்பாவாகும். பியூப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இது அடல்ட்டா எமர்ஜ் ஆகும். சோ அடல்ட்டா வரும்போது என்ன பண்ணும்னா அந்த எக்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹோல் மாதிரி போட்டு வெளியில வந்து அடல்ட்டா எமர்ஜ் ஆகி ஃப்ரீயா வரும். ஓகேங்களா. ஃப்ரீ அடல்ட் லிவிங். சோ அடல்ட் வந்துட்டு அது எக்குள்ள இருக்காது. சோ ஒன்ஸ் இட் பிகம்ஸ் அடல்ட் இட் வில் கம் அவுட் ஆஃப் தி ஹோஸ்ட் எக். சோ அதுதான் வந்துட்டு எக் பாராசிடைடுன்னு சொல்லுவோம், ட்ரைகோகிராமா. சோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு எல்லா இயர்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ட்ரைகோகிராமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ் இருக்கு. சோ ட்ரைகோகிராமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஜீனஸ் நேம். இது ஒரு வாஸ்ப் ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு பாராசிடைடு. ஓகேங்களா. ஹைமனாப்டரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ட்ரைகோகிராமாட்டிடே அப்படிங்கிற ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு வாஸ்ப். ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா
ட்ரைகோக்ரோமா ஆஸ்திரேலிகம். ஆஸ்திரேலிகம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா வந்துட்டு எதை வந்து டார்கெட் பண்ணக்கூடியதுன்னா சுகர் கேன் ஷூட் போரரை வந்து டார்கெட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரைகோக்ராமா கைலோனிஸ். Trichogramma calonis is there. Chylonis, CLCHILONIS. Chylonis is there. Trichogramma chylonis வந்துட்டு அதுவும் வந்துட்டு சுகர் கேன் போரஸ், இன்டர்னல் போரஸ்க்கு வந்துட்டு டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு பாராசிட்டாய்டு. ஓகேங்களா? ஸோ அது எந்த அளவுன்னு கேட்பாங்க. 1 lakh adults per hectare. ஓகேங்களா? So that is also very important. And one more thing is there, that is Trichogramma japonicum is there. Japonicum வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா ரைஸ் ஸ்டெம் போரருக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் அதுதான் Trichogramma japonicum, Chylonis and Australicum. So இந்த ஸ்பீசிஸ்லாம் வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஹோஸ்ட் வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. ஜப்பானிக்கம் அப்படின்னாலே ரைஸ் ஸ்டெம் போரர், கைலோனிஸ் அப்படின்னாலே சுகர் கேன் போரர். இஃப் அங்க வந்துட்டு ஆஸ்திரேலிகம் இல்ல, கைலோனிஸ் தான் இருக்கு அப்படின்னா யூ கேன் பிக் தி ஆன்சர் கைலோனிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு காக்செரா செஃபலோனிகா. காக்செரா செஃபலோனிகா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோர்டு பெஸ்ட். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரைஸ் மாத். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பெஸ்ட் வந்துட்டு யூஸ் டு மாஸ் ரியர் தி ட்ரைகோகிராமா இன் லேப்ஸ். ஸோ மாஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து போகும்போது இந்த பர்டிகுலர் மாத்தை தான் வந்துட்டு உங்களுக்கு ஹோஸ்ட் இன்செக்டா யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ரியரிங் ட்ரைகோகிராமா அண்ட் ஆல். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வி யூஸ் காக்செரா செஃபலோனிகா எக்ஸ் எதுக்கு? டு மல்டிப்ளை தி ட்ரைகோகிராமா. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிளான்டிகாஸ்டர் ஒரேசே. பிளான்டிகாஸ்டர் ஒரேசே அப்படிங்கிறது இட் இஸ் அ லார்வல் பாராசிட்டாய்டு. லார்வல் பாராசிட்டாய்டுனா என்ன? ஹோஸ்டோட லார்வல் ஸ்டேஜ்ல வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணும்? எக் லே பண்ணும். எக் பாராசிட்டாய்டுனா ஹோஸ்டோட எக் ஸ்டேஜ்ல வந்துட்டு அது வந்துட்டு பாராசிடைஸ் பண்ணும். ஓகேங்களா? பிளான்டிகாஸ்டர் ஒரேசே இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் இஸ் த லார்வல் பாராசிட்டாய்டு ஃபார் கால்மிச். கால்மிச்சோட சயின்டிபிக் நேம் ஆர்சியல்லா ஒரேசே. கால்மிச் எதுல வரக்கூடியது? ரைஸ்ல வரக்கூடியது. That is also very much important. Understood? Okay, fine. இப்போ எந்தெந்த மாதிரியான ட்ராப் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னா, அவங்க மேபி வந்துட்டு ட்ரைகோடெர்மா இஸ் அன் எக் பாராசிட்டாய்டு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் மாதிரி இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் பிக் த ஆன்சர் பிகாஸ் திஸ் இஸ் அ ட்ராப். ட்ரைகோடெர்மா அப்படிங்கிறது வேற, ட்ரைகோகிராமா அப்படிங்கிறது வேற. ட்ரைகோடெர்மா அப்படிங்கிறது ஃபங்கஸ், ரைட்? But this is not a insect. Remember, okay? Trichoderma அப்படிங்கிறது soil antagonist for the disease management. ஓகேங்களா? அதாவது ஃபங்கல் பேஸ்ட் ஒரு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் தான் ட்ரைகோடெர்மா. This is not a insect or pest based one. ஓகேங்களா? ட்ரைகோகிராமா தான் உங்களுக்கு இன்செக்ட். So that also you should remember. Then rice pest. இதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஓகேங்களா? You can expect 3 to 4 questions from this part alone. ஓகேங்களா? அண்ட் இதுல ஓவரால் வந்துட்டு 6 இயர்ஸ்ல டீகோட் பண்ணதுல மட்டுமே உங்களுக்கு 2012ல 2 கொஸ்டின்ஸ், 18ல 3 கொஸ்டின்ஸ், 21ல 3, 23ல 4, 24ல 4 அண்ட் 25ல 4. லைக் 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்குமே இந்த பர்டிகுலர் பார்ட்ல இருந்து கேட்கலாம். அரௌண்ட் டோட்டல் 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு லாஸ்ட் 6 இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் 3 to 4 questions from this part alone. So please study this part. This is very much important. So எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்? ரைஸ் பெஸ்ட பொறுத்த வரைக்கும் BPH, GLH, ஸ்டெம் போரர் அண்ட் கால்மிச் இந்த 4 பெஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப எக்கனாமிக்கலான பெஸ்ட் அண்ட் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த ஏரியால இருந்து வரக்கூடியது. எப்படி கேட்கலாம்? எய்தர் வந்து சிம்டம்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா பயாலஜி கேட்கலாம். பயாலஜி மீன்ஸ் அது எந்த மாதிரியான நேச்சர் இருக்கக்கூடியது,
அண்ட் அதோட ETL லெவல் என்ன அப்படி கேட்கலாம். ஓகேங்களா? சோ பிபிஹெச் அப்படின்னா பிரவுன் பிளான்ட் ஹாப்பர். சோ இங்க வந்துட்டு யூ ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் சயின்டிபிக் நேம். ஏன் சொல்றேன் அப்படின்னா சயின்டிபிக் நேம்ஸ்மே வந்துட்டு சில ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிலபார்வட்டா லூகன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இதோட சயின்டிபிக் நேம். ஓகேங்களா? சிம்டம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சர்க்குலர் எல்லோயிங் பேச்சஸ் வந்துட்டு இருக்கும் ஃபீல்டுல. ஓகேங்களா? இதோட நிம்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு சிம்டம் காஸ் பண்ணக்கூடியதுதான். என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரைஸ் லீஃப் ஃபுல்லாமே சக் பண்ணும். சக் பண்ணிட்டு திஸ் வில் காஸ் தி எல்லோயிங் சிம்டம். ஓகேங்களா? அதுவும் வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் மோஷன்ல வந்துட்டு அது ஃபீட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? சோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம we can easily identify the pest. If there is a circular patches found in the field means அங்க வந்துட்டு நம்ம we can definitely tell there is the presence of BPH. Okay, looks like the field is completely burnt from the center. So அதனாலதான் அது ஹாப்பர் burn அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆகி தென் வந்துட்டு பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும். ஈவென்ச்சுவலி என்ன ஆகும்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு வில் பிகம் ட்ரை. சோ ட்ரை ஆகி நம்மளுக்கு ஒரு ஸ்காட்ச்ட் ஆர் பர்ன்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். சோ இனிஷியலா என்ன ஆகும்னா அந்த கிராப் வந்துட்டு ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகும். லேட்டரா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சீலிங்ஸ்மே வந்துட்டு ட்ரை ஆகி நம்மளுக்கு சர்க்குலர் பேச்சஸ்ல கம்ப்ளீட்டா சீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ன்ட் அப்பியரன்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பயாலஜின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட்லி சக்ஸ் தி ஃப்ளோயம் சாப். ஓகேங்களா? அண்ட் பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அதோட எக், லார்வா, அடல்ட். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு அந்த எக், லார்வா, அடல்ட்ல அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கல. பட் நான் எதுலலாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்துட்டு நான் சொல்றேன். சோ பிபிஹெச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேங்களா? அண்ட் ETL லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 per hill can be recommended. ஓகேங்களா? சோ அதுவும் நான் எண்டமிக் ரீஜியன்ல. எண்டமிக்னா நேட்டிவா ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடியது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் பெஸ்ட். நான் எண்டமிக்னா வந்து அது எங்க வேணாலும் வரலாம். ஓகேங்களா? சோ இன் ஜெனரல் சொல்லும் போது 5 to 10 வந்துட்டு நம்ம ETL லெவல் கொடுத்திருக்கோம் பெர் ஹில்க்கு. சோ திஸ் இஸ் ஆக்ஷன் த்ரெஷோல்ட். ஓகேங்களா? அண்ட் GLH அப்படிங்கிறது கிரீன் லீஃப் ஹாப்பர். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ ஒன் மோர் திங் அபவுட் திஸ் பிபிஹெச் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான டிசீஸ் எல்லாம் வந்துட்டு காஸ் பண்ணும், வெக்டார்ஸா வந்து ஆக்ட் பண்ணும். பிபிஹெச் இஸ் a vector of many diseases. That also you should know. So this is a vector of rice grassy stunt and rice ragged stunt. Grassy and ragged stunt இந்த ரெண்டும் important. But இதுக்கு questions கேட்கல, but you can expect these kind of questions also in the upcoming exams. ஓகேங்களா? So vectors ன்னு கேட்கும்போது உங்களுக்கு GLH ல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க because this is the GLH is the vector of rice tungro virus. Okay, next வந்து GLH which is the green leaf hopper. Green leaf hopper ஓட scientific name என்னன்னா Nephotitis virescens. So இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா it is a very important vector but it is not a direct feeder. வெக்டார்னா என்னது? ஜஸ்ட் ஏஜென்ட். சோ இன்செக்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டாரா இருக்குது. அதாவது பர்டிகுலர் வைரஸ் பேத்தஜன்ஸ் வந்துட்டு கேரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட மவுத் பார்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வைரஸ வந்து கேரி பண்ணிட்டு அந்த ரைஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இட் வில் டிரான்ஸ்மிட். ஓகேங்களா? சோ இட் ஜெனரலி டிரான்ஸ்மிட் ரைஸ் துங்குரோ வைரஸ். So that the particular plant will get stunted and you can also see the yellowing symptoms in the rice. ஓகேங்களா? So this is a vector, not the direct feeder. And ETL level வந்து கொடுத்திருக்காங்க 2 per hill. ஓகேங்களா? So only வந்து 2 தான். அதுவும் endemic areasல வந்து பாத்தீங்கன்னா like 2 can be allowed சொல்லக்கூடாது. ETL threshold level 2ல இருக்கும்போது we should take the action means we should go for the
management or control measures. Otherwise, it will reach EIL. ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த ரைஸ் துங்குரோ வைரஸ் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் டெம்போரர். ரைஸ் டெம்போரரோட சயின்டிபிக் நேம் வந்து சிர்கோஃபாகா இன்செர்டுலஸ். ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு விதமான சிம்டமையும் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல வந்துட்டு இன்னொரு விதமான சிம்டமையும் காஸ் பண்ணும். So dead heart can be usually found in the rice during the vegetative stage. So dead heart na enna? இதோட லார்வா அதாவது ரைஸ் டெம்போரரோட லார்வா வந்து பாத்தீங்கன்னா பேடியோட சென்ட்ரல் ஷூட்டை வந்துட்டு போர் பண்ணி என்ன பண்ணும்னா ஃபுல்லா சக் பண்ணி சாப்பிடும். ஸோ தட் அந்த ரைஸ் சீலிங்ஸே வந்துட்டு ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சென்ட்ரல் ஷூட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா ட்ரைங் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு டெட் ஹார்ட். கம்ப்ளீட்டா வந்து ட்ரை ஆகி ஒரு டெட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தட் இட் இஸ் கால்ட் டெட் ஹார்ட். ஸோ தட் இஸ் யூஸ்வலி அப்பியர் டூரிங் தி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் த சீலிங்ஸ். ஓகேங்களா? ஒயிட் இயர் அப்படிங்கிறது இந்த இன்ஃபெஸ்டேஷன் வந்துட்டு க்ரோன் அப் பிளான்ட்ஸ்லயே வரும். ஸோ த ஹோல் பானிக்கல் வந்துட்டு பிகம் ட்ரைடு. ஓகேங்களா? ஸோ வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல வரக்கூடியது டெட் ஹார்ட். இந்த இன்ஃபெஸ்டேஷன் வில் கண்டினியூ த்ரூ தி till the reproductive stage also அந்த panicles எல்லாமே வந்து dry ஆயிரும். அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா grains எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது, சாஃபியா இருக்கும். ஸோ அதனாலதான் ஒயிட் இயர்னு சொல்லுவோம். நம்ம அந்த அஃபெக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ஷூட்டை வந்துட்டு அண்ட் பானிக்கல்ஸ் we can easily pulled out. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சிம்டம்ஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேஜ்ல வரக்கூடியது அதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து devastation or the like symptom cause பண்ணக்கூடியது வந்து லார்வா தான். ஓகேங்களா? மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் ஆஃப் தி ரைஸ் பெஸ்ட் ஆஃப் தி பர்டிகுலர் திங். மேட்ச்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் அண்ட் சிம்டம் நேம் என்ன. ஸோ டெட் ஹார்ட்னா எந்த லைக் எந்த ஸ்டேஜ்ல வரலாம், ஒயிட் இயர்னா எந்த ஸ்டேஜ்ல வரலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரைஸ் டெம்போரருக்கான மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பர்டிகுலர் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் யூஸ் பண்ணி we can manage this pest. ஓகேங்களா? அரௌண்ட் 1 lakh adults can be released. For 3 to 6 release can be recommended. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் கால் மிச், தட் இஸ் ஆர்ஜெல்லா ஒரேசி சயின்டிபிக் நேம். சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஷூட் ஆர் ஆனியன் ஷூட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதோட ஷூட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில்வர் ஆர் ஆனியன் ஷூட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன பண்ணும், மேகட்ஸ் தான் வந்துட்டு இதுல சிம்டம் காஸ் பண்ணக்கூடியது. சோ மேகட்ஸ் என்ன பண்ணும்னா அந்த க்ரோயிங் ஷூட்டோட ஃபீட்ல வந்து பேஸ்ல வந்துட்டு ஃபீட் பண்ணும். சோ அந்த ஃபீடிங் வந்துட்டு வில் பி காசிங் தி கால்-லைக் ஸ்ட்ரக்சர். சோ அந்த கால்-லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு த்ரூ அவுட் அந்த பர்டிகுலர் ஷூட்ல வந்து ஃபார்ம் பண்ணும். சோ அந்த டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த டியூப் மாதிரி ஃபார்ம் ஆறதுதான் சில்வர் ஷூட் ஒரு ஆனியன் ஷூட்னு சொல்லுவோம். So the biocontrol agent is Platygastor boraceae, which is the larval parasitoid. That is also very important. So இதுல ETL level in case கேட்டாங்கன்னா 10% silver shoot you can tell. ஓகேங்களா? 10%. And rice temporalலையும் வந்து பாத்தீங்கன்னா you can tell 10% dead heart. ஓகேங்களா? சோ ட்ராப் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இன்கேஸ் BPH transmit துங்குரோ இந்த மாதிரியான உங்களுக்கு ட்ராப் கொஸ்டின்ஸ் வந்து வைக்கலாம். Like you should not trap here because GLH is the only vector that causes that transmit the Tungro virus. ஓகேங்களா? GLH தான் துங்குரோவை காஸ் பண்ணும். அதே மாதிரி BPH வந்து ரைஸ் டிராக்டு ஸ்டண்ட், கிராசி ஸ்டண்ட் இந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணக்கூடிய வெக்டார். ஓகேங்களா? BPH is the direct phloem feeder. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ETL versus EAL. இதுவுமே வந்து உங்களுக்கு அதிகமா கேட்கக்கூடிய வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த இதுல வரும். ஓகேங்களா? சோ ETL என்ன, எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல். EIL எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் டெஃபினிஷன் என்ன, மீனிங் என்ன, அது எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியூமரிக்கல் டேட்டாவும் வந்துட்டு யூ ஷுட் ரிமெம்பர். சோ ETL வந்து பாத்தீங்கன்னா
the level at which we should go for spraying. This is one step below EAL. So நான் சொன்ன மாதிரி control measures we should take, that is action threshold. Economic threshold level is also known as action threshold at which we should take the control measures. This is the one step below economic injury level. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இது preventative measure அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். So that we can stop the population reaching EAL. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. So நம்ம இந்த particular conditionல spray பண்ணோம் அப்படின்னா we can avoid economic damage. ஓகேங்களா? We can avoid the pest reaching the EAL level. So EIL அப்படின்னா economic injury level. So level where damage cost. ஓகேங்களா? So the control cost வந்து நம்ம எடுக்கணும். டேமேஜ் அந்த காஸ்ட் லைக் என்ன சொல்றது, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த yield loss வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ வந்துட்டு நமக்கு அதுக்கான காஸ்ட் பண்ண செலவு பண்ணக்கூடியது மெஷர்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இட் வில் பி மோர். சோ நாட் த ஸ்ப்ரேயிங் ட்ரிகர். சோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, கம்ப்ளீட்டா டிவாஸ்டேட் ஆயிடுச்சு அந்த ஸ்டேஜ். EAL இஸ் அபோவ் ETL. ஓகேங்களா? EAL இஸ் அபோவ் ETL. ETL கீழ இருக்கும், EAL மேல இருக்கும். So if population reaches EAL, damage is done. வந்துருச்சுனாலே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். சோ இதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா மேட்ச் தீஸ் இன் தி எக்ஸாம்ஸ். லைக் ETL வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லி கேட்கும். என்ன எவ்வளோ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கேட்கலாம். லைக் இந்த மாதிரியான ETL லெவல் கொடுத்துட்டு பெஸ்ட் கேட்கலாம். ஓகேங்களா? சோ BPH அப்படிங்கிறது 5 to 10 ஹாப்பர்ஸ் பெர் ஹில் அண்ட் that too in the non endemic area. ஓகேங்களா? GLH இன் துங்க்ரோ எண்டமிக்ல வந்து பாத்தீங்கன்னா only 2 per hill. சோ லோயர் ETL இருந்துச்சுன்னா act earlier to prevent துங்க்ரோ. ஓகேங்களா? சோ இன் கேஸ் ETL கம்மியா இருந்துச்சு அப்படின்னா we can easily prevent the துங்க்ரோ virus because we know GLH is the vector of rice துங்க்ரோ diseases and all. அண்ட் DBM டைமண்ட் பேக் மாத் வந்து உங்களுக்கு க்ரூசிஃபர்ஸ்ல வரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 larva per plant இல்லனா 20 larva 10 plants can be allowed as the ETL level. ஓகேங்களா? சோ brassica crops generally இந்த க்ரூசிஃபர்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் காட்டன்ல வரக்கூடிய லீஃப் மைட், அதோட ETL லெவல் கேட்டிருக்காங்க. 10 mites per centimeter square of leaf per area. centimeter square area of leaf. Only 10 mites. ஓகேங்களா? So count per centimeter square. அதாவது per centimeter squareக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. 10 mites. Not per leaf. ஓகேங்களா? So இந்த டாப் ட்ராப் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ETL equal to EAL அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அது வந்துட்டு தப்பு. So ETL எப்பவுமே உங்களுக்கு EAL லெவலை விட கீழே தான் இருக்கும், பிலோவா தான் இருக்கும். ETL is always below EAL. ஓகேங்களா? So we spray at ETL to prevent it reaching EAL. ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ல நீங்க கிளியரா இருந்துக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு LD50 வேல்யூஸ், அதாவது LD50 பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார் an எக்ஸாம்பிள் இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான இட் இஸ் flagged as the most common toxicology trap. ஓகேங்களா? ஃபார் an எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்துட்டு LD50 வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமான டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சோ தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். சோ LD50னா என்ன? LD50னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டோஸ் which is required to kill 50% of test population. So that is the lethal dose. LD னா the lethal dose required to kill 50% of test population. சோ இங்க LCயும் கொடுக்கலாம். LCனா lethal concentration அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? சோ இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா LD50 யோட யூனிட் வந்து பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்க்கு மில்லிகிராம் per kg of body weight. So the important thing is that lower LD50 will be having more toxicity. That is very important. ஓகேங்களா? சோ இங்க ட்ராப் வைக்கலாம். So you should be more aware on it. So high LD50 அப்படிங்கிறது usually less toxic இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு more doses needed to kill 50%. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டோஸ் அதிகமா இப்போ வந்துட்டு ஒரு 1000 மில்லிகிராம் கொடுத்துதான் வந்துட்டு உங்களுக்கு 50% ஆஃப் டெஸ்ட் பாப்புலேஷனை கில் பண்ண முடியுது. இதே அந்த இடத்துல
ஒரு 20 100 மில்லிகிராம் கொடுத்து 50% கில் பண்ண முடியுது அப்படின்னா எது டாக்ஸிக் அந்த இடத்துல? லோ LD50, அதாவது உங்களுக்கு அந்த டோஸ் கம்மியா இருந்து கில் பண்ணக்கூடியதான் உங்களுக்கு டாக்ஸிட்டி அதிகம். கரெக்ட்டுங்களா? சோ அந்த பர்ட்டிகுலர் கான்செப்ட் தான் இங்க. So this is safer compound in terms of acute toxicity. For example கொடுத்திருக்கோம் மாலத்தியான். மாலத்தியான் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கனோபாஸ்பரஸ் குரூப்ல வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இதோட LD50 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 885 மில்லிகிராம் per kg. Just for an example கொடுத்திருக்கோம். So this is generally low toxicity, that is relatively safe. But endosulfan, which is having the LD50 value 80 to 160 milligram per kg, but that is highly toxic and also it is banned. உங்களுக்கு மீனிங் புரியுதுங்களா? சோ இங்க வந்துட்டு வேல்யூ டோஸ் கம்மியா இருக்கு. டோஸ் கம்மியா இருந்துச்சுன்னா டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கும். சோ அந்த ஒரு கான்செப்ட் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு மோட் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. டைஃப்ளூபென்சுரான் அப்படின்னா கைட்டின் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டார்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட். சோ இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து கைட்டின் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்செக்டோட கைட்டின் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய காம்போனன்ட். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் இன்செக்டிசைடு வந்துட்டு சேஃப் டு ஹனிபீஸ். That is also asked in the last year questions. ஓகேங்களா? டைஃப்ளூபென்சுரான் is safe to honeybees. Then ஸ்பைரோமெசிஃபன். ஸ்பைரோமெசிஃபன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிபிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டார். அதாவது இந்த பர்டிகுலர் இன்செக்டிசைடு வந்துட்டு டெட்ரானிக் ஆசிட் குரூப்ல வரக்கூடிய இன்செக்டிசைடு. திஸ் இஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அசிட்டைல் கோஎன்சைம் ஏ கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் காம்போனன்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் காம்போனன்ட்டை டிஸ்டர்ப் பண்றதுனால it is able to, it is not able to produce the lipid. So acetyl coenzyme A அப்படிங்கிறது ஒரு பிரையரா இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட். அந்த காம்போனன்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த பர்டிகுலர் இன்செக்டிசைடு, so that insect will not able to synthesis lipid. ஓகேங்களா? So Spiromycin is popularly known for acaricide also. ஓகேங்களா? அகாரிசைடாவும் வந்து இருக்கலாம் அண்ட் ஆல்சோ இன்செக்டிசைடாவும் ஆக்ட் பண்ணும். அகாரிசைட்ஸ்னா என்ன? மைட்டிசைட்ஸ் சொல்லக்கூடிய மைட்ஸை வந்து கில் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான இன்செக்டிசைடு. தென் ஸ்பைரோடெட்ராமெட். ஸ்பைரோடெட்ராமெட் அப்படிங்கிறது திஸ் இஸ் ஆல்சோ தி சிஸ்டமிக் லிபிட் இன்ஹிபிட்டார். சோ இது வந்து டெட்ராமிக் ஆசிட் குரூப்ல வரக்கூடியது. இது டெட்ராமிக் ஆசிட் குரூப்ல வரக்கூடியது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் ஆக்ஷன்ல வருதோ அப்படின்னா சோ உங்களுக்கு ஸ்பைரோமெசிஃபின் ஸ்பைரோடெட்ராமேட் ரெண்டுமே வந்துட்டு லிபிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ல வரக்கூடியது. ஸ்பைரோடெட்ராமேட் வந்துட்டு டெட்ராமிக் ஆசிட் குரூப்ல வரக்கூடியது, ஸ்பைரோமெசிஃபின் வந்து டெட்ரானிக் குரூப்ல வரக்கூடியது. சோ இங்க டாப் ட்ராக் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான வைக்கலாம் அப்படின்னா higher LD50 will be more dangerous அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். But the thing is different. So the opposite is true. So LD50 அதிகமா இருந்துச்சுன்னா that will be safer, or we can tell that is less toxic. ஓகேங்களா? LD50 லோயரா இருந்துச்சுன்னா that will be the higher one, high toxic, more toxic. ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு நீங்க கிளியரா இருந்துக்கோங்க. Endosulfan is banned. That is also very much important. நெக்ஸ்ட் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்ல உங்களுக்கு எதுல எல்லாம் வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ கம்ப்ளீட் மேட்ச் ரெஃபரன்சஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்ல இருந்து மட்டுமே வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுலயுமே வந்துட்டு முக்கியமா இந்த ட்ரைகோகிராமா வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்துட்டு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட். சோ ட்ரைகோகிராமா வந்துட்டு உங்களுக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ ட்ரைகோகிராமா முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது ரெக் பாராசிட்டாய்டு, லெபிடாப்டரா. சோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 6 இயர்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரேலிகம் we have already discussed. ஷூட் போரர் ரெக் பாராசிட்டாய்டு அதுவும் கேட்டிருக்காங்க. ட்ரைகோடெர்மா அப்படிங்கிறது ஃபங்கஸ், தட் இஸ் ஆன்டகோனிஸ்ட் யூஸ் டு கண்ட்ரோல் தி ஃபங்கல் டிசீஸ். திஸ் இஸ் நாட் அன் இன்செக்ட். சோ அதுவும் ஒரு ட்ராப்பா இருக்கு. சோ நீங்க அதுலயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் குட் வெயிட்டேஜ். ஓகே. அண்ட் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ், பிடி. சோ பிடில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
லைக் CRY1, CRY2, CRY3 அந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க அதுவுமே வந்து படிச்சு வச்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிடில கேட்கக்கூடிய CRY1 CRY1 புரோட்டீன் வந்துட்டு எதை கில் பண்றது? லெபிடாப்டரா. CRY2 வந்துட்டு லெபிடாப்டரா பிளஸ் டிப்டிரா. தென் CRY3 வந்துட்டு ஸ்பெசிபிக்லி ஃபார் கில்லிங் கோலியாப்டரா. சோ இது CRY4 கேட்கலாம். CRY4 வந்து டிப்டரன்ஸ். சோ நீங்க அதுலலாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன CRY புரோட்டீன்ஸ் இருக்கு, எதுக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு ஆக்ட் ஆகுது. So for exams, remember the complete classification of this CRY proteins. That is having the good weightage in your paper. Okay. Then NPV na nuclear polyhedrosis virus. இது வந்துட்டு used to kill the American bollworm. Bollworm, mostly bollworms like அமெரிக்கன் போல்வாம்னா என்னது உங்களுக்கு ஹெலிகோவர்பா ஆர்மிச்சிரா அதெல்லாம் வந்து கில் பண்றதுக்கு இந்த என்பிவி வைரஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் தி குட் வெயிட்டேஜ். ஓகேங்களா? சோ 3 ஸ்டார்ஸ் வந்து எதுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம்னா அது வெயிட்டேஜ் அதிகம், ஃபாலோட் பை இதெல்லாம் 2 and 1. So in that way you should see. Then Coxera cephalonica already பார்த்தாச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்டான lepidopteran moth used to rear the trichogramma. Then Platycastor oryzae, that is a larval parasitoid against gall mitch. Then Acidophagous papaya. அதாவது அசிடோபாகஸ் பப்பாயை வந்துட்டு முன்னாடி பார்க்கல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது பப்பாயால ஓகேங்களா? சோ பப்பாயா மீல்பகம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா அசிடோபாகஸ் பப்பாயா. And also 2 more parasitoids are there. If அதாவது வந்து அசிடோபாகஸ் பப்பாயா அந்த ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா you may be seeing 2 more options like Pseudoleptomastix mexicana. That is also the important parasitoid and Anagyrus loci. So papaya mealybug பொறுத்த வரைக்கும் 3 parasitoids இருக்கு. அதுல ப்ராமிசிங் ஆனது Acidophagous papaya. But Acidophagous papaya இல்லாமையும் 2 more parasitoids are there. That is Pseudoleptomastix mexicana and Anagyrus loci. அதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. Then Chistula thomsoni. This is the endomopathogenic fungus used to control mite. Citrus rice mite controlக்கு இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. Then Curculionid weevil. So this is the weevil which belongs to the family Curculionidae. That is Curculionid weevil. So Curculionid weevil வந்து பாத்தீங்கன்னா Salvinia molesta அப்படிங்கிற பர்டிகுலர் அக்வாட்டிக் வீடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்டான பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்ல வரக்கூடிய அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சோ இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெர்பிசைட்ஸ் நம்ம பார்த்தோம். ப்ரீ எமர்ஜென்ஸ், போஸ்ட் எமர்ஜென்ஸ், இதுக்கு வந்துட்டு நல்ல வெயிட்டேஜ் இருக்கு. சோ மெயினா வந்து பார்க்கக்கூடியது இந்த பர்டிகுலர் டைம் லைன் வந்துட்டு திஸ் விஷுவல் மேக்ஸ் தி transplanting which is at 0, right? So days after transplanting 0. Then Butaflor வந்துட்டு 3 days after transplantingல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹெர்பிசைட் வந்து அடிப்போம். ஓகேங்களா? தட் இஸ் ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட், தட் இஸ் Butaflor. தென் வந்துட்டு போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் அப்படின்னா ஆஃப்டர் வீட் கம்ஸ் we will go for a spraying, that is post emergence. So here bispiribok 15 bispiribok சோடியம் சொல்வோம். இது வந்து 15 to 20 days after transplantingல கொடுக்கக்கூடிய ஒரு ஹெர்பிசைட். So this is the post emergence herbicide and Butaflor வந்துட்டு உங்களுக்கு pre emergence herbicide. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். pre emergence னா என்ன? We will apply before the weed emerge. அவ்வளவுதான். post emergence னா so once after the weed started emerging we will go for the herbicide application, that is post emergence herbicide. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்துட்டு pre emergenceல Butaflor 3 days after transplanting in rice. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா bispiribok sodium, that is 15 to 20 days after transplantingல நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஹெர்பிசைட்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரே பண்றோம். நெக்ஸ்ட் Butaflor எந்த குரூப்ல வரக்கூடியதுன்னா அசிட்டாமைடு. ஓகேங்களா? So it will target the narrow leaved weeds. When it comes to bispiribok, this is a group pyrimidinyl oxybenzoic acid group. ஓகேங்களா? So இந்த பர்டிகுலர் ஹெர்பிசைடோட குரூப் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. Sometimes it may be asked. So this is the acetolactate synthase inhibitor. ALS ன்னு சொல்லுவோம். acetolactate synthase inhibitor. So it will target broad spectrum
leaves, like including sedges also. Okay, this is this target. Here is narrow leaved. Here it is broad spectrum herbicide, including the sedges and all. So herbicides வரும்போது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, அட்ரஸின் எதுக்கு யூஸ் பண்றாங்க, பெண்டிமெத்திலின் எதுக்கு, அண்ட் ஸ்ட்ரைகா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பாராசிட்டிக் வீட், பட் எதுல வரக்கூடியது, அண்ட் பிளாட் ஸ்பேன் நாசில் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ப்ரேயர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அட்ரஸின் வந்துட்டு மெயினா சுகர் கேன்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பிசைடு. So this is pre-cum post emergence herbicide atrazine, mainly for sugarcane. Then pendimethalin வந்துட்டு உங்களுக்கு maize plus black gram or rice plus black gram, cereal plus pulses, cereal and pulses fallow cropsல வந்துட்டு pendimethalin உங்களுக்கு ஸ்ப்ரே கொடுப்பாங்க. That is a pre-emergence herbicide pendimethalin. Striga அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான parasitic weed, mainly for sugarcane and also sorghum. So இந்த parasitic weeds அப்படிங்கிற மாதிரி வரும்போது நீங்க வந்துட்டு அது என்ன குரூப்ல வருதுன்னு பாத்துக்கணும், எந்த டைப் ஆஃப் parasite அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கணும். ஃபார் an example, கிளாஸ்ன்னு சொல்லுவோம், CLOS, Cuscuta, Loranthus, Orebank, Striga. Cuscuta is a total stem parasite and Loranthus is the partial stem parasite. Then Orebank is the total root parasite. Then Striga is the partial root parasite. So அந்த பர்டிகுலர் கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ். நான் எதுக்காக சொன்னேன்னா, இந்த வீடு, அதாவது நீங்க எப்பெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைகா, ஒராபேங்க் அதெல்லாம் படிக்கிறீங்கன்னோ அந்த வீடு என்னென்ன கிளாஸ்ல வருது, எந்தெந்த ஹோஸ்ட்ல வருதுன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பிளாட் ஸ்பேன் நாசில்ஸ் வந்துட்டு மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு ஸ்ப்ரே தி ஹெர்பிசைட்ஸ். ஓகேங்களா? சோ இதுல ட்ராக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கலாம்னா, பியூட்டாஃப்ளோர் வந்துட்டு போஸ்ட் எமர்ஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். திஸ் இஸ் தி ப்ரீ எமர்ஜென்ஸ் herbicide and that can be sprayed at 3 days after transplanting in rice. ஓகேங்களா? அதே மாதிரி பிஸ் பைரிபாக் வந்துட்டு உங்களுக்கு applied right after transplanting, that is post emergence. ஓகேங்களா? this is the post emergence. right after transplanting னா உடனே நம்ம அடிக்க மாட்டோம், that is pre emergence. எப்படியும் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 15 to 20 days ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் herbicides வந்துட்டு will go for spraying. So that is completely wrong. This is the post emergence herbicide. Next வந்துட்டு disease pathogen classification. This is also on a rising trend. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ்ல வருது, அதோட இம்பார்ட்டன்டான causal organisms என்ன, and if there is any vectors, that also you should remember. ஓகேங்களா? So disease management in Tamil Nadu crops ன்னு பாத்தீங்கன்னா, blast, bacterial leaf blight and cotton leaf curl virus. So இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 6 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2012ல 1 கொஸ்டின், 2018ல 2, 2021ல 2 கொஸ்டின்ஸ், 2023ல 3 and 24ல 3 and 25ல 4 வரைக்குமே கேட்டிருக்காங்க. So like we can expect 1 to 4 questions or 2 to 4 questions from this area alone. So total 15 questions வந்துட்டு last 6 இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. So இந்த 15 questions வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? So it is on trend. Okay, so இதுல fungal diseases, bacterial diseases, viral diseases and phytoplasma diseases, இந்த 4 classifications important. இதுல எந்தெந்த மாதிரியான questions கேட்டிருக்காங்க. So rice blast அப்படின்னா என்னது, அதோட causal organism Pyracularia oryzae. So இந்த particular causal organisms இருந்துச்சு அப்படின்னா, you can find the diamond shaped lesions on the leaf, right? And also it will attack neck portion of the leaf. ஓகேங்களா? so that is important. and சிகாட்டகோ, banana சிகாட்டகோட உங்களுக்கு scientific name, அதோட causal organism ஓட scientific name கேட்டிருக்காங்க, Mycosphaerella musicola. so that is also important. then green ear bajra, bajraல வரக்கூடிய green ear disease. so இதோட causal organisms கேட்டிருக்காங்க, that is Sclerospora graminicola. So causal organisms are very much important. They have a more weightage. You should remember. Then bacterial diseases பாத்தீங்கன்னா,
bacterial leaf blight that is caused by Xanthomonas boraceae, Pathovar oryzae. ஓகேங்களா? இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அதுவும் வந்து கேட்டிருக்காங்க. This will be appearing like water soaked margins in the leaves. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு அதுல எல்லோ லெசன்ஸ்மே வந்துட்டு இருக்கும் ஃப்ரம் லீஃப் டிப் இன்வர்ட். லீஃப் டிப்போட உள் பக்கத்தை நோக்கி எல்லோ லெசன்ஸும் வந்துட்டு இருக்கும். So that is the bacterial blight, bacterial leaf blight in rice. அண்ட் வைரல் டிசீசஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பனானா பஞ்ச் டாப்லயும் ரைஸ் துங்ரோலையும் கேட்டிருக்காங்க. பனானா பஞ்ச் டாப். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்துட்டு கேரி பண்ணக்கூடிய வெக்டார் எதுவும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் பென்டலோனியன் ஐக்ரோனெர்வோசா which is banana aphid. So banana bunch top virus is carried by the vector Pentalonian hygronervosa. Then rice tungro we have already discussed, which is carried through the green leaf hopper, not BPH. BPH is the vector of rice, ragged stunt and grassy stunt. ஓகேங்களா? அண்ட் ஃபைட்டோபிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் இல்ல வெக்டார்ஸும் கேட்பாங்க, which is very important. செசாம் ஃபில்லோடி. ஸோ செசாம் ஃபில்லோடி அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா செசாமோட லீவ்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு பெட்டல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அ வைரஸ் அண்ட் this is the phytoplasma disease mainly carried by the vector leaf hopper. So leaf hopper வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல மெயினான லீஃப் ஹாப்பர் ஒரோஷியஸ் ஆல்பிசென்டஸ் சொல்லக்கூடிய லீஃப் ஹாப்பர் which is a dominant vector. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹிசிமோனஸ் பைசிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிறது இட் இஸ் அ செல் வால்லெஸ், நோ செல் வால். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு செல் வால் இருக்கா, தட் இஸ் அ ஃபைட்டோபிளாஸ்மா. ஓகேங்களா? இட் இஸ் பிரைமரிலி டிரான்ஸ்மிட்டட் பை சாப் சக்கிங் இன்செக்ட் வெக்டர், மெயின்லி லீஃப் ஹாப்பர். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு மெயினான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரம் லாஸ்ட் 6 years கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது. So here the nematology data was given from subtopic 7, verified facts. So இங்க வந்து பாத்தீங்கன்னா nematology portionல மெயினா உங்களுக்கு அதோட ஃபீடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்பீசிஸ் ரெலவெண்டா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல கேட்கக்கூடியது ரூட் நாட் நெமட்டோட் அண்ட் சிஸ் நெமட்டோடு. இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அண்ட் ஆல்சோ ட்ராப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இதுலதான் வைப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இதுல மைக்ரேட்டரி எக்டோ பாரசைட்ஸ்னா என்ன, செடென்டரி எண்டோ பாரசைட்ஸ்னா என்ன அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ ரிமெம்பர் ஒன் திங், எண்டோ பாரசைட்ஸ் எக்டோ பாரசைட்ஸ் ஆர் தேர். எண்டோ அப்படின்னா கம்ப்ளீட்லி அந்த நெமட்டோட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிளான்ட் ஆர் போஸ்ட்ல வந்துட்டு இன்சைடு வந்துட்டு சர்வே பண்ணக்கூடியது, அதான் எண்டோ. எக்டோனா அவுட் சைட் ஆஃப் த ஹோஸ்ட், அவ்வளவுதான். ஸோ எண்டோலயே வந்து பாத்தீங்கன்னா செடென்டரி மைக்ரேட்டரி இருக்கு. அதே மாதிரி எக்டோ பாரசைட்லயும் செடென்டரி மைக்ரேட்டரி இருக்கு. மைக்ரேட்டரினா என்னது, மூவ் அரௌண்ட், அதாவது வந்துட்டு ஃபுல் பாடியும் மூவ் பண்ணி அது வந்துட்டு சாப்பிடக்கூடியது, வளரக்கூடியது. ஓகேங்களா? இதே இது செடென்டரி அப்படின்னா பர்டிகுலர் போர்ஷன்ல வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருந்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஹெட் போர்ஷன் மட்டுமே அது ஃபிக்ஸா இருந்துக்கும், ரிமைனிங் போர்ஷன் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபீடிங் சைட் மட்டுமே எங்களுக்கு கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும், இட் வில் நாட் மூவ். ஓகேங்களா? அதான் செடென்டரி. ஸோ உங்களுக்கு இதுல வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா மைக்ரேட்டரி எக்டோ பாரசைட்ஸ்னா என்ன. ஸோ எக்டோனா கம்ப்ளீட்லி என்ன பண்ணும், ஃபீட் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த ரூட். ஸோ ரூட்டோட அவுட் சைட்ல வந்து ஃபீட் பண்ணக்கூடியது எக்டோ பாரசைட். மைக்ரேட்னா இட் வில் மூவ், ரைட், இட் வில் மூவ் அரௌண்ட் த சாயில். ஸோ மூவ்ஸ் ஃப்ரீலி இன் த சாயில் த்ரூ அவுட் தியர் லைஃப் சைக்கிள். ஸோ இதுல வந்து எந்த கால்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராட்டிலங்கஸ், பிராட்டிலங்கஸ் இஸ் தி மைக்ரேட்டரி எக்டோ பாரசைட், இது கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் செடென்டரி எண்டோனா ரூட்டோட இன்சைடு வந்து இருக்கக்கூடியது. இட் என்டர்ஸ் த ரூட் அண்ட் பிகம்ஸ் செசைல். ஓகேங்களா? செசைல்னா அது அப்படியே கான்ஸ்டன்டா உள்ள வந்துட்டு இருக்கக்கூடியது, இட் வில் நாட் மூவ். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கால்ஸ் ஆர் சிஸ்ட் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது, பிகாஸ் த நெமட்டோட் இஸ் பீயிங் இன்சைட், ரைட். சோ கால்ஸ், சிஸ்ட் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது and it cannot move once it is established. எக்ஸாம்பிள் மெலோடோகைனி. சோ இதுல வந்துட்டு கீ நெமட்டோட் ஸ்பீசிஸ் கொடுத்திருக்கோம்.
அண்ட் அதோட ஸ்பீசிஸ், கீ சிம்டம்ஸ், ஹோஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து மேட்ச் அந்த மாதிரி கேட்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். we can expect the match the following or match the statements from these part. ஓகேங்களா? ரூட் நாட் நெமட்டோட்னா மெலடோகைனி. ஸோ ரூட் பால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இட் ஹேஸ் த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹோஸ்ட் அண்ட் மெயின்லி இட் வில் பி அக்யூரிங் இன் எக்ஸிஸ்டிங் இன் தி டிராபிக்கல் சாயில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு 3 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சிஸ்ட் நெமட்டோட்னா ஹெட்ரோடிரா, குளோபோடிரா ரெண்டுமே வந்து சிஸ்ட் நெமட்டோட்னு சொல்லுவோம். ஸோ தெர் வில் பி த ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்ட். சிஸ்ட் இஸ் நத்திங் பட் டெட் பாடி கண்டெய்னர். ஓகேங்களா? சோ இந்த சிஸ்ட் நெமட்டோட்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு சீரியல்ஸ்ல வரக்கூடியது. அண்ட் சிட்ரஸ் நெமட்டோட் வந்து டைலன்ஃபுல்லஸ் செமி பெனெட்ரன்ஸ். இது வந்து செமி எண்டோ பாராசிட்டிக் நெமட்டோட். சோ இதுவும் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிட்ரஸ் நெமட்டோட் இஸ் செமி எண்டோ பாராசிட்டிக் நெமட்டோட். மெயினா வந்து சிட்ரஸ்ல வரக்கூடியது. தென் ஒயிட் டிப் டிசீஸ் ரைஸ். இதோட மெயினான காஸ் பண்ணக்கூடிய நெமட்டோட் வந்து பாத்தீங்கன்னா எப்லன்காய்ட்ஸ் பெசி. திஸ் இஸ் த ஃபோலியார் நெமட்டோட். ஃபோலியார் நெமட்டோட் தான் ஒயிட் டிப் நெமட்டோட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எப்லன்காய்ட்ஸ் பெசி. மெயினான சிம்டம்ஸ் ஒயிட் டிப் சிம்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெயினா வரக்கூடியது ரைஸ்ல மட்டும்தான். ஓகேங்களா? தென் ஃபால்ஸ் ரூட் காலிங் வந்துட்டு காஸ் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் வந்துட்டு நக்கோபஸ் பட்டாட்டிஃபார்மஸ். திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ரூட் நெமட்டோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பிகாஸ் இது வந்து ஃபால்ஸ் கால்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும். உண்மையான கால்ஸ் இருக்காது. ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் அ ட்ரூ ரூட் நாட் நெமட்டோட். ஓகேங்களா? அண்ட் த கால்ஸ் வந்துட்டு irregular-ஆ இருக்கும். Not looking like a gall which is produced from the root knot nematode. It is totally different. ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் ரூட் காலிங்லாம் வரக்கூடியது வந்துட்டு உங்களுக்கு டொமேட்டோ அந்த போஸ்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நெமட்டாலஜி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஃபீடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, இம்பார்ட்டன்டான ஸ்பீசிஸ், அதோட சிம்டம்ஸ், இதை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டாலே வந்து போதும். ஓகேங்களா? இந்த இதில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே யூ கேன் கெட் அ குட் மார்க்ஸ். நெக்ஸ்ட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு ஸ்ப்ரே வால்யூம் அண்ட் வீட் கண்ட்ரோல் எஃபிஷியன்சி. இதுல வந்துட்டு நியூமரிக்கல்ஸ் அண்ட் மேட்ச் பேஸ்ட்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரே வால்யூம் கேட்டகரிஸ் வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன ஸ்ப்ரே வால்யூம் கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஹை வால்யூம் ஸ்ப்ரேயர் இஸ் தேர் அண்ட் லோ வால்யூம் ஸ்ப்ரேயர் அண்ட் அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேயர். இதோட கவரேஜ் என்னென்ன அப்படிங்கறதுல வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். For an example, வந்துட்டு high volume na more than 400 liter per hectare. So it can able to cover more than 400 liter. So the coverage வந்து பாத்தீங்கன்னா more than 400 liter. And low volume ல வந்துட்டு 5 to 400 liters. And ultra low volume வந்து பாத்தீங்கன்னா 5 liters per hectare. It is very low. It is oil based liquids we can use here. ஓகேங்களா? So high volume sprayer வந்துட்டு example knapsack sprayers. லோ வால்யூம் ஸ்ப்ரேயருக்கு எக்ஸாம்பிள் மோட்டரைஸ்டு நாப்சாக் ஸ்ப்ரேயர். ஹை வால்யூம்ல வந்துட்டு இது ஹேண்ட் ஆப்ரேட்டட் நாப்சாக். ஓகேங்களா? மோட்டரைஸ்டு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு லோ வால்யூம் ஸ்ப்ரேயர்ல வந்துடும். அண்ட் ஆல்சோ ஸ்பின்னிங் டிஸ்க் அப்ளையன்சஸ் வில் ஆல்சோ கம் அண்டர் திஸ் கேட்டகரி லோ வால்யூம் ஸ்ப்ரேயர். தென் அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேயர்னா உங்களுக்கு ஏர்கிராஃப்ட், ட்ரோன் அந்த மாதிரி வரக்கூடியது. ஓகேங்களா? இதுல எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா ஹை வால்யூம் வந்துட்டு ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏர்கிராஃப்ட், ட்ரோன் இதுல எல்லாமே வந்துட்டு லோ வால்யூம் அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேல வரக்கூடிய கேட்டகரி. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆயில் பேஸ்ட் ஆஸ் ஐ செட். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க கிளியரா இருந்துக்கோங்க. ஸ்ப்ரே வால்யூம் கேட்டகரிஸ் உங்களுக்கு வந்து 2 ஸ்டார்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட் கண்ட்ரோல் எஃபிஷியன்சி ஃபார்முலாவும் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கும் உங்களுக்கு 2 ஸ்டார்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட் பாப்புலேஷன் இன் கண்ட்ரோல் மைனஸ் வீட் பாப்புலேஷன் இன் ட்ரீட்மெண்ட் டிவைடட் பை வீட் பாப்புலேஷன் இன் கண்ட்ரோல் இன்டு 100. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா WPC வந்துட்டு 200 இருக்கு, WPT வந்துட்டு 20 இருக்கு அப்படின்னா இதுல 180, ரைட்? டிவைடட் பை WPC தட் இஸ் அகைன் 200, ரைட்? இன்டு 100. ஸோ த ஆன்சர் இஸ் 90%. ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்கலாம் உங்களுக்கு. WCE அதாவது வீட் கண்ட்ரோல் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன? லைக் தே கேன் ஆல்சோ கிவ் தி நியூமரிக்கல்ஸ் டு சால்வ் தி ஆன்சர்ஸ். ஸோ கால்குலேஷன் பேஸ்ட்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். And don't confuse wheat population in treatment with wheat population in control. ஓகேங்களா? So that is totally different. ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு ஜென்ரலா கம்மியா இருக்கும், கண்ட்ரோல்ல தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? வீட் பாப்புலேஷன் ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா வீட் பாப்புலேஷன் கம்மியா இருக்கும், கண்ட்ரோல்ல உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Do not use yield instead of yield population.
ஓகேங்களா? That's it. So soil solarization அப்படிங்கிறது இங்க வந்துட்டு கொடுத்திருக்காங்க. Wheat can be controlled through high temperature. So we will increase the temperature of soil so that weeds will get controlled. அது ஒரு இம்பார்ட்டன்டான definition based questions they may ask. And Parthenium அப்படிங்கிறது it is the alternate host for peanut stem cereals. Peanut stem necrosis, sorry. So peanutல உங்களுக்கு stem necrosis அப்படிங்கிற disease வரும். So அந்த particular disease will have the alternate host that is called Parthenium. So அந்த weedலயுமே we can expert the disease in weed also. For an example, this peanut stem necrosis will be existing in Parthenium weed. ஓகேங்களா? So இதே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. And here this is the complete subtopic 7B fact list from the decode sheet. So இங்க வந்துட்டு pest and its host pair and vectors கொடுத்திருக்காங்க. So we should study as pair. Pair படிச்சுக்கோங்க. For every disease, we should know its pathogen type. ஓகேங்களா? So அதான் அங்க கொடுத்திருப்பாங்க. So for every disease, we should know the pathogen type, and for every pest, we should know the crop and the symptom. So இது வந்து repeated கேட்கக்கூடிய questions we should remember. ஓகேங்களா? So இதுல வந்து around 3 to 4 questions we can expect from this table every year. So எல்லாமே வந்து match the following அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. For an example, rice tungro virus na green leaf hopper, which is a vector, right? And pink bollworm, which causes the symptom rosette flaws in cotton, that is a symptom. So symptom based la கேட்டிருக்காங்க pink bollworm la rosette flaws அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். Then onion or silver shoot, which is a symptom of gall midge in rice. ஓகேங்களா? So இது வந்து symptom question கேட்டிருக்காங்க. Next, white tip disease rice, that is caused by the nematode Ephelencoch besseyi. So இது வந்து nematode, right? This is the causal organisms கேட்டிருக்காங்க. ஒரு disease கொடுத்துட்டு அதோட causal organisms கேட்டிருக்காங்க. Then bunchy top banana, which is mainly carried by the vector Pentalonia nigronervosa, that is banana aphid, right? Then bendy vine clearing, that is carried by the vector white fly. So this is a vector based question. Then Cikataco disease, இதுல வந்து என்ன pathogen கேட்டிருக்காங்க, causal organisms கேட்டிருக்காங்க, Mycospirilla vesicola, right? Then coconut rhinoceros beetle crab, இதோட breeding site என்னன்னு கேட்பாங்க. coconut rhinoceros beetle crab ஓட beetle அதோட breeding site வந்து manure pits. So menusல வந்துட்டு பாத்தீங்கன்னா அது breed பண்ணும் and there it will the population will be more. ஓகேங்களா? And alpha toxin அப்படிங்கிறது it's aspergillus flavus produce பண்ணக்கூடிய ஒரு particular toxin, that is mycotoxin. ஓகேங்களா? So இத produce பண்ணக்கூடிய pathogen என்னன்னு கேட்டிருக்காங்க, causal organisms, that is aspergillus flavus. Then spiraling whitefly அப்படிங்கிறது அதோட status, அதாவது நம்ம இந்தியால இது introduced pest, that is exotic pest அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க spiraling whiteflyல. Then mango stone weevil வந்துட்டு risk type என்னன்னு கேட்டிருக்காங்க, it's a quarantine important pest. ஓகேங்களா? Then Pyriflaria oryzae penetration கேட்டிருக்காங்க. penetration அப்படிங்கிறப்போ இது mode of action based questionல வரக்கூடியது. melanin, ஓகேங்களா? pigment is required for this. So இது வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள். திஸ் இஸ் த மேட்ச் ரெஃபரன்சஸ், மேட்ச் த ஃபாலோயிங், இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 4 questions from this table every year. So everything is the match the following type. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ட்ராப் ஜோன் இருக்கலாம் அப்படின்னா ஒரு 12 பேட்ச்ல வந்துட்டு ட்ராப் வைக்கலாம். லைக் யூ ஷுட் பி சோ கிளியர் அபவுட் இட். ஓகேங்களா? So 12 verified confusable pairs will be there. So that was taken from your decode sheet. For example, trichogramma, trichoderma. So இதுக்கான difference நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். Trichogramma is the insect, trichoderma is the fungus, right? So this is the fungal antagonist, this is the egg parasitoid, that is the insect egg parasitoid. Then BPH and GLH, இதோட vectors, என்னென்ன vectors, என்னென்ன viral vectors இருக்குது, அப்புறம் அதோட ETL லெவல் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். BPH அப்படிங்கிறது like it is a direct feeder and also it is a vector of rice grassy stunt and ragged stunt, and it is a vector of rice tungro virus. And also you should know the ETL level, 5 to 10 for BPH and 2 for GLH. So ETL க்கும் EL க்கும் என்ன difference அப்படிங்கிறதுல வந்துட்டு there may be trap, you should be so careful about it. And rice blast க்கும் bacterial leaf blight க்கும்
அதான காஸ்டல் ஆர்கானிசம்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் பியூட்டாக்ளோர் அண்ட் பிஸ் பைரிபாக் அதோட போஸ்ட் எமர்ஜென்ஸ் ப்ரீ எமர்ஜென்ஸ் இதுல ட்ராப் வைக்கலாம். யூ ஷுட் பி so clear about it. And cry1 protein 3 and also 2 and 4 can be asked. ஓகேங்களா? so cry1 na lepidoptera, cry2 na lepidoptera plus diptera, cry3 na coleoptera, cry4 na diptera. so அது ஞாபகத்துல வச்சுக்கணும். then phytoplasma diseases என்ன, viral diseases என்ன? phytoplasma na no cell wall and only leaf hoppers தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? RNA ஆர் DNA அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது வைரல் டிசீசஸ் அப்படின்னா உங்களுக்கு வைரல் டிசீசஸ் RNA ஆர் DNA வைரல் டிசீசஸா இருக்கலாம். மெயின்லி தட் இஸ் கேரிட் அவுட் பை ஏஃபிட், ஒயிட் ஃப்ளை அந்த மாதிரியான வெக்டார்ஸ் வந்துட்டு இதை கேரி பண்ணலாம். தென் ஹை LD50, லோ LD50. ஹை LD50னா ரிஸ்க் கம்மி, தட் இஸ் சேஃப்டி அண்ட் ஆல்சோ லோ டாக்ஸிக். லோ LD50னா ஹை டாக்ஸிக் அந்த மாதிரி. அண்ட் மைக்ரேட்டரி அண்ட் செடென்டரி எண்டோபாரசைட்ஸ் இதுக்கான டிஃபரன்சஸ். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் about these things, but there may be some tricky things on this. Okay, so trap zone வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்கலாம். so நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. then root knot nematode, cyst nematode என்ன டிஃபரன்ஸ், and classical biocontrol agent என்ன, augmentative biocontrol agent என்ன, லைக் இதுல வந்துட்டு எப்படின்னா கிளாசிக்கல் பயோகண்ட்ரோல் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டைப் ஆஃப் திங். we will introduce from agents from outside of India, outside of country. augmentative-னா நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்றது, எக்ஸ்ட்ரா ரிலீஸ்க்காக நம்ம அந்த பர்டிகுலர் பாராசிட்டை மல்டிப்ளை பண்ணி ரிலீஸ் பண்றது augmentative. ரிப்பீட்டட் மாஸ் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கிளாசிக்கல்னா ஒன் டைம் ரிலீஸ், ஒன் டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் அங்க இருந்து இங்க கொண்டு வருவோம். ஓகேங்களா? அண்ட் ஹை வால்யூம் ஸ்ப்ரேயர், அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேயர் அதோட வால்யூம் எவ்வளோ அதெல்லாம் நீங்க வந்து தெளிவா படிச்சு வச்சுக்கோ. ஸோ இந்த 12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல வந்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் தெளிவா படிச்சு வச்சுக்கணும். வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி இந்த பண்ணல எல்லாமே வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல கொடுத்துருக்கு. ஸோ ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆர் பிரிண்ட் திஸ் ஃபார் யுவர் லாஸ்ட் நைட் ரிவிஷன். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் listening the video. So I hope this would be useful for your AO preparation. So I hope you enjoyed this video. So friends, நம்ம வந்துட்டு யூனிட் 7ல லாஸ்ட் 6 இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் அந்த எந்தெந்த ஏரியாஸ்க்குலாம் வெயிட்டேஜ் அதிகம் அதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. So you can easily crack 24 questions from this part alone. So unit 7ல இருந்து மட்டுமே நீங்க 24 questions ஈஸியா crack பண்ணிடலாம். So thank you. Hope you enjoyed the video.